புடவை கட்டிட்டு மஞ்சள் சோறு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வீடியோ போடலான்னு தோணுச்சு. ஐயாவை பற்றி, குரு சிவயோகி ஐயாவை பற்றி பேசலான்னு தோணுச்சு. நான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எம்எஸ்சி யோகா அண்ட் யோகா தெரப்பி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இன்டர்ன்ஸில் ஸ்பீச் கொடுக்குறக்காக கூப்பிட்டுருந்தாங்க. பொதுவாக நான் முன்னாடி ஒரு 1.5 வருஷம் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். படித்து முடித்த உடனே அப்போல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்களோன்ற ஒரு பதட்டம் இருக்கும். நம்மளுக்கு ஆன்சர் பண்ணினா தெரியாது, நிறைய விஷயம் தெரியாதனால இந்த ஒரு இப்போ எந்த விஷயமும் தெரியாது பெருசாக. ஆனால் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது நான் ப்ரிப்பேரே பண்ணுறது கிடையாது. என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல போய் நம்மளால் பேச முடியும். இன்னொரு பெரிய விஷயம் நான் ஐயா கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த இடத்துல தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு, உண்மையாக சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கும்போது நம்ம தான் எங்கே வேணால் போய் பேசலாமே அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. எனக்கு அந்த தைரியம் எனக்கு அந்த வார்த்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை அனுபவமாக பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பதட்டம் முன்னாடிலாம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் ஐயாவோட இந்த பயிற்சியை பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, நிதானம் வருது. எந்த சூழ்நிலைனாலும் எங்கேனாலும் நம்மளால் போய் பேச முடியும். அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம பேசுகிறதா இருந்தால் என்ன வேணால் பேசலாம், இல்லை அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நான் போய் பேசும்போது எனக்கு ஒரு டைம் லிமிட்லாம் செட் பண்ண முடியல. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க முகத்தை பார்த்து பேசுகிறது, அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது, அவங்க நல்லா இருக்கணும்னு பேசுகிறது, அவங்க தப்பாக சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதை கரெக்ட் பண்ண முடிகிறது. அவங்க கிட்டேருந்து அவங்க சொல்லும் போது அவங்க உணர்வை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல முடிகிறது. அது நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவங்க என்னை ரொம்ப அன்பாக பார்க்குறத நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நான் பேசும்போது நேச்சுரலாகவே அவங்களும் என்னை ரொம்ப அன்பாக பார்க்குறாங்க. நான் எல்லா கொஸ்டின்ஸும் ஐயா கூட இருந்தால் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம், நேச்சுரலாகவே பண்ணுவோம். அதுக்கப்புறம் புரிதலும் அதிகமாக இருக்குது இல்லையா, அவங்க அதை வியப்பாக பார்க்குறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியுது, பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஐயா ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்படியே போகிற போக்கில் சொல்லிகிட்டே போகிறதுலேருந்து அப்படியே சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் உள்ளே இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு முன்னாடிலாம் இவ்வளோ விஷயம் தெரியாது. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இப்படி பதில் சொல்கிற அந்த ஒரு திறமை, அதாவது அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு அவங்க என்கிட்ட தர்க்கம் பண்ணவே முடியல. தர்க்கத்துக்கு ஸ்டார்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பதில் சொல்ல முடியுதுன்னா அது எனக்கு ஐயா கிட்ட வந்ததுனால தான். ஆணவம் இல்லாமல் பேசுகிறதுக்கு, அவங்க நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். நம்ம உட்காந்துக்கிட்டு நம்மளை கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு 4 விஷயம் நல்ல விஷயம் சொல்ல முடியணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் எனக்கு வருது. இதெல்லாம் எனக்கு ஐயா கிட்டேருந்து வந்தது தான். எனக்கு இன்றைக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு பேசினதெல்லாம் ஒரு 15 பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருப்போம்ல, அந்த பிள்ளைங்களுக்கு அதனால் ஏதாவது உதவியாக இருந்திருக்கும் அப்படின்ற நான் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணுறேன், நான் எங்கே போனாலும் நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நான் முன்னாடிலாம் ஏதாவது ஒரு பேச்சு போட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் போய் நான் என்னை ப்ரூவ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணும். இப்போ எனக்கு அப்படி தோணலை. அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு சிலது ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் இல்லையா, அப்போ அதை நான் எப்படி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு என்னால் அதை யோசிக்க முடியுது. ஸோ அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து பேச வச்சதுக்கு எனக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு என்னோடய குருக்கும் எனக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. ஐயா, உங்ககிட்ட இருக்க பயிற்சி சும்மா சாதாரண பயிற்சி கிடையாது. ரொம்ப நிதானம் கொடுக்குது, அன்பாக வாழ வைக்குது, ஆணவத்தை குறைக்குது. அதே மாதிரி பதட்டம் எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு, நிம்மதியாக இருக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னு தோணுது. அப்போது இது எல்லாமே நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. எல்லோரும் ஐயாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயாவோட உபதேசம் வாங்குங்க, பயிற்சியை ரெகுலராக பண்ணுங்கள். வாங்கியிருந்தீங்கன்னா பயிற்சியை ரெகுலராக பண்ணுங்கள். அதெல்லாம் நல்லா பண்ணி நல்லா ட்ரை பண்ணுங்கள். புது புது விஷயம் நல்லா சம்பாதிக்க பாருங்கள். சந்தோஷமாக இருங்க, உதவி பண்ணுங்கள். நல்லா இருக்குது வாழ்க்கை. இதை சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.